இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் அன்பாக்சிங் வீடியோ எதுவும் போடல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மொபைல் வந்து ஃப்ரெண்டு வாங்கியிருக்காப்புல, வாங்கி அன்பாக்சிங் ஏற்கனவே பண்ணிட்டாப்புல. இருந்தாலும் நம்மளும் ஒரு டைம் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுவோங்க அப்படின்றதுக்காக ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஆன்லைனில் வாங்கல, ஏதோ லோக்கல் ஷோரூமில் தான் வாங்கியிருக்காப்புல. மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M01 கோட், M01 இல்லை M01 தெரில. இது எப்படி இருக்குன்னா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நம்ம எல்லோரும் ஜேம்ஸ் பாண்ட் 007 சொல்லுவோம். ஆனால் அந்த படத்தில் வர கேரக்டர் வந்து ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு 007 சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது 01 O1 தெரியல. சரி, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வாங்கின பில்லு. ஸோ பில்லு பார்ப்போம், பில் அப்படி என்ன இருக்குதுன்ட்டு. இதை முக்கியமான இடத்த நான் மறைச்சிக்கிறேன், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைவசி, அதை நான் காட்டக்கூடாது. பில்லை மட்டும் பார்ப்போம், ஏன்னா ஷோரூமோட நேம்லாம் வரும். ஸோ அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஷோரூம் நேம் எல்லாம் காட்டக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைலோட ரேட் வந்து 4915 ரூபா தான். ஆனால் அந்த வரி பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி ரெண்டு இடத்துல மொய் வைக்கணும் போல இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு வகையிலும் மொய் வைக்கணும் போல இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு மொபைல் வாங்குவோம், இவனுங்களுக்கு மொய் வைக்கிறதே 442 ரூபா. ஸோ ரெண்டு பேருக்குமே 442 442 வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மொபைல் ரேட்டை பார்த்தீங்கன்னா 4915 ரூபா தான் மொபைல் ரேட்டு. சரி, ஓகே, அதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக பாக்ஸை பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதனோட ரேட் வந்து, பாக்ஸில் போடுற ரேட்டு வந்து 6999. அது ஏன் 6999 போடுறாங்கன்னு தெரியல. அந்த ₹1 ஏன் கம்மியாக போடுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே ஃப்ரெண்டு வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டாப்புல, இருந்தாலும் நம்மளும் ஒரு டைம் பண்ணுவோங்க, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இதுதான் மொபைலு. ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜரு. ஸோ இதோட சேர்ந்தே வருதா சார்ஜரு? ஸோ டேட்டா கேபிள் தனியாக வரல போல இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஸோ சிம் கார்டு ஸ்லாட்டை எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக என்னடா ஒன்றையும் காணும், அடுத்தவங்களா டேட்டா கேபிள் இல்லை. அடுத்தது ஹெட்ஃபோனும் இல்லை. 6000 ரூபா மொபைலுக்கு எதுவுமே இல்லாமல் ஃபோனுக்கு சார்ஜர் மட்டும்தான் இருக்குது பாஸ். அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸா? இதில் என்ன இருக்குது? அநேகமாக இந்த கார்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேரண்டி கார்டு. அடுத்தது கேட்லாகு, கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு, எப்படி சார்ஜ் போடுறது, எப்படி பின்னு வச்சு சொருகி அந்த சிம் கார்டு ஸ்லாட்டை வெளியே எடுக்கிறது, சிம் கார்டு எப்படி சொருகிறது, மெமரி கார்டு எப்படி சொருகிறது, இது யாருக்குமே தெரியாது பாருங்கள். சரி, ரைட்டு, வேறு ஒன்றுமே போட வேணும். சப்போர்ட்டிங் இந்தியன் லாங்குவேஜஸ், ஆனால் எல்லாமே 00ன்னு காட்டுது, ஒன்றும் புரியலை. வேரண்டி கார்டு, வேரண்டி கார்டில் எதுவுமே ஃபில் பண்ண வேணும். இவன் எப்படி போய் சர்வீஸ் பண்ண போகிறான்னு தெரியல, ஒரு டீட்டெயிலும் எழுத வேணாம், ஏமாற்றிட்டாங்களா? சரி, ரைட், ஓகே, விடுங்க. அடுத்ததாக சார்ஜர் இதில் உள்ள நோண்டி பார்க்க நமக்கு ஒன்றும் தெரில. ரைட், ஓகே, சார்ஜர் விடுங்க. சார்ஜர் வந்து சாதாரணமாக மினி யூஎஸ்பி போட்டு தான். டைப் சிலாம் சத்தியமாக வருது. 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்க மொபைலில் டைப் சி கொடுக்க மாட்டேன்றாங்க. 6000 ரூபா மொபைல் எங்கே கொடுக்க போகிறாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், மெட்டல் இல்லை. ஸோ பேக்கில் ஒரு கேமரா, ஃப்ரண்டில் ஒரு கேமரா. பேக்கில் ஒரு ஃப்ளாஷ் இருக்குது, ஆனால் ஃப்ரண்டில் வந்து ஃப்ளாஷ் கிடையாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கீ, அடுத்தது வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனு ஒரே பட்டனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து சிம் கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ அந்த பின் அங்கே வச்சேன், பின்னு வச்சுருந்தேன் இல்லையா? ஓ, இங்கே தான் இருக்குதா? ஓகே, இதுதான் சிம் ஸ்லாட் போடுறது, சாரி சிம் கார்டு போடுறது. ஏற்கனவே சிம் கார்டு போட்டிருக்கானா? ஸோ மெமரி கார்டும் போட்டு தான் வச்சுருக்கிறான் போல இருக்குது.
சிம் கார்டும் மெமரி கார்டும் ரெண்டுமே இருக்குது. ஓகே, மொபைல் ஆன் பண்ணி பார்த்துடலாம். சாம்சங் கேலக்ஸி M01 ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்பர் இருக்குது. இது ஓப்பன் ஆகிறதுக்கு சிஸ்டம் ஓப்பன் ஆகிற டைம் இருக்கும் போது இருக்குது. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். கேமரா வந்து ஃப்ரண்டில் இருக்கிற கேமரா வந்து 5 மெகா பிக்சல். அப்புறம் பேக்கில் இருக்கிற கேமரா வந்து 8 மெகா பிக்சல். ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே, பாஸ்வேர்டு என்ன போட்டிருப்போம்? எப்படியும் அவனுடைய நேம் தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ இவ்வளோ தெரிஞ்ச பாஸ்வேர்டு தான் போட்டிருக்கான் போல இருக்குது. ஃபோன் இஸ் ஸ்டார்டிங். ரைட், நோட்டிஃபிகேஷன் பாரு. ஸோ பிரைட்னஸை ஃபுல்லாக ஏற்றி பார்ப்போம். ரொம்ப கிளார் அடிக்குது மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து வாட்ஸ்அப்புக்கான ஆப்ஸ் இல்லை, மற்றபடி ஃபேஸ்புக்கு அந்த ஆப்ஸ் இருக்குது. இந்த மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 27 ஜூலை 2020 இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5.30. இதோட ரேம் வந்து 1 GB. இன்டர்னல் மெமரி அதாவது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16 GB. பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 mAh. ஆனால் வந்து பேட்டரி வந்து நான் ரிமூவபிள் பேட்டரி, ரிமூவபிள் பண்ண முடியாது. எதுக்காக இப்படி கொடுக்குறானுங்க? அடிக்கடி பேட்டரி சேஞ்ச் பண்ணி போடுறதுனால, வேறு கம்பெனி பேட்டரி போடுறதுனால மொபைல் வந்து அடி வாங்குவோம். அதனால் மொபைல் எதுவும் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக, மொபைல் லாங் லைஃப் வேணுன்றதுக்காக பேட்டரி கட்டக்கூடாதுன்னு இவங்களே முடிவு பண்ணுறாங்க போல இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா சர்வீஸ் சென்டருக்கு சம்மந்தவங்க. ஏன்னா மற்ற மொபைல்னால் ரிமூவபிள் பேட்டரினா நம்ம பேட்டரி ப்ராப்ளம்னா தூக்கி போட்டு வேறு பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் சென்டர் தான் கொடுத்தாகணும். அவன் தான் கலட்டி மாட்டி பேட்டரி போட்டுட்டு அது சர்வீஸ் சார்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100-200 வாங்குவாங்க. அதனால் சர்வீஸ் சென்டருக்காரங்களுக்கு நல்ல லாபம். ஆனால் எனக்கு இது மனசாகலைங்க. அந்த ஜிஎஸ்டி வரி போட்டாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டுருக்குறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, வெள்ளைக்காரன்ட்டு வந்து நாட்டை பிடிங்கி கொள்ளைக்காரன்ட்ட கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இதில் வந்து 2 சிம் கார்டு, ஒரு சிம் கார்டு வந்து 4Gயில் இருக்கும்போது இன்னொரு சிம் கார்டு ஆட்டோமேட்டிக்காக 3G மாதிரி இருக்கும்போது இருக்குது. ரெண்டுமே நானும் சிம் தான். அந்த ஒரே ஸ்லாட்டில் தான் 2 சிம்மும் யூஸ் பண்ணுறோம். அதிலே தான் நம்ம எஸ்டி கார்டும் போட்டுக்கிறோம். எஸ்டி கார்டு அதான் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கிறோம். இந்த மொபைலோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா இது பிளாக்கு, கொஞ்சம் 3 கலரில் நமக்கு கிடைக்குது. ஒன்று பிளாக்கு, இன்னொன்று பிளாக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டு, இன்னொரு கலர் ஏதோ ஒரு கலர் கேள்விப்பட்டேன், ப்ளூ. ஸோ அந்த 3 கலரில் கிடைக்குது. இதனோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 8.6. இதனுடைய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மீடியாடெக்குன்னு போட்டிருக்கானுங்க. மீடியாடெக்கு 6739 போட்டிருக்கிறானுங்க. 1.5 kHz இதனுடைய ப்ராசஸர். ஓஎஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு. இதில் அப்படி என்ன இருக்குதுன்னா, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மொபைலு 6000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லப்போனால், எந்த மொபைலுமே வாங்கினாலுமே 6000 ரூபாய்க்கு வேணாலும் சரி, 60000 வாங்கினாலும் சரி, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனு, அடுத்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து சொல்கிறத விட யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அதனுடைய ஒர்த்து எப்படி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். சில பேர் அதனுடைய ஃபீச்சர்ஸு, அதனுடைய செட்டிங்ஸு இதெல்லாம் பார்த்தே சொல்லிடுவாங்க இந்த மொபைலே இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு. இது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதனுடைய ஒர்த்து எந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவனே எல்லாம் சிம் கார்டெலாம் போட்டு எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிட்டான். அதனால் நம்ம இது எதுலேயும் நோண்ட தேவையில்லை. திருப்பி போய்ட்டு ரீசெட் பண்ணால் அப்புறம் அவன் ஃபோனை கொடுப்பான், என்னோடய சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வந்தாலும் கொடுவான். அதனால் அப்படியே விட்டுருவோம். ஸோ நான் இது வரைக்கும் மொபைல் ரிவ்யூ நான் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. ஆனால் மொக்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த ஃபோனை ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு நான் அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறேன் ஃபோன் எப்படிறான்னு சொல்லிட்டு. நல்லபடியாக இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோன் வாங்கலாமா 6000 ரூபாய்க்கு அப்படின்ட்டு. இப்போதைக்கு லோ பட்ஜெட்டில் வாங்குறதா இருந்தால் வீட்டில் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு யாராவது வாங்கி கொடுக்குறோம். அவங்க பெருசாக அந்தளவுக்கு நோண்ட மாட்டாங்க.
அந்த பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி நம்மளே மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்து சத்தியமாக செட்டே ஆகாது. ஏன்னா நம்ம அடிக்கடி நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இது வந்து ஒர்த்தே ஆகாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 1 GB ரேமில் என்ன ஸ்பீடு இருக்குதுன்னா பர்ஃபார்மன்ஸ் என்ன ஸ்பீடு இருக்க போகுது அது உங்களுக்கே தெரியும். இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு, அடிக்கடி மொபைல் பற்றி ரிவ்யூ கொடுத்துருந்தா என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நிறையா வீடியோலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் சொந்தமாக ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் வாயெல்லாம் வளருது. நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இது வேறு மேட்ரு எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை. என்னென்னா இவங்க டேட்டா கேபிளும் கொடுக்கல, அடுத்ததாக பவுச்சு கொடுக்கல, டெம்பர் கிளாஸ் கொடுக்கல. 4000 ரூபாய்க்கு நான் ஃபோன் வாங்கினேன், ஒரு லாபம் மொபைல். அதுக்கு எல்லாமே கொடுத்தானுங்க. டேட்டா கேபிள் தனியாக கொடுத்தாங்க, டெம்பர் கிளாஸு, பவுச்சு எல்லாமே கொடுத்தாங்க. இவனுக்கு என்னென்னா பிராண்டட் மொபைலுக்கு வெறும் சார்ஜரும் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மொபைல் எதுவுமே அது வராதுன்றாங்க. சரி ரேட் ஓகே, நல்லா சம்பாதிங்கடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் புதிய ஏதாவது தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.